சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வீடு தேடிட்டு இருக்கீங்களா ஷூட் பண்றதுக்கு? அப்ப இருக்கவே இருக்கு சீதா சங்கர் ஷூட்டிங் ஹவுஸ். ஒரு பிக் சைஸ் டி ஷேப்டு ஹால் வித் டைனிங் ஸ்பேஸோட 2 பெட்ரூம் ஒரு ஓபன் கிச்சன் வித் கார் பார்க்கிங்கோட அமைஞ்சிருக்கு. மொராக்கன் பேட்டர்ன் டைல்ஸ் 2 எலிவேஷன் வித் ஸ்பேசியஸ் விண்டோஸோட அம்யூனிட்டிஸ் இருக்கு. புக்கிங்ஸ்க்கு உடனே கால் பண்ணுங்க. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இது ஒரு பக்கம் போக இன்னொரு முஸ்லீம் நாடு, சின்ன நாடு இந்தியாவை தாக்கத்துக்கு ஒரு வழி பண்ணும். அதுவும் சில போர்னால அது இது பண்ணும். அது ஒரு பிரச்சனையா உருவாகி அது ஒரு குழப்பத்துல போகும். இது நாட்டு ஒற்றுமைகளை குறைச்சிடும். நம்ம ஏற்கனவே நல்லா இதுவாக இருந்தோம். இப்போ பாருங்கள், இந்த வந்ததுனால ராகு வந்ததுனால நாட்டு ஒற்றுமைகள் எல்லாம் குலைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸோ ஒற்றுமை நமக்கு தேவைப்படுது. இருந்தாலும் நமக்குள்ளே அந்த சண்டைகள் ஏற்படுறதுக்கான வழிகள் ஏற்படுது. இந்த மாதம் 17ஆம் தேதி பெரிய பதட்டங்கள் ஏற்படும். அது இப்போ தாடிட்டா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்குமே இந்த பிரச்சனைகள் ஏற்படும். கடலோர பகுதியில் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அது ஒரு குழப்பமாயிடும். இதை தவிர்த்து கடல் மார்க்கமும் சண்டை இருக்கு, அதுவான வழியும் ஏற்படும். இதை தவிர்த்து இஸ்ரேல் அங்க பிரச்சனையாகும். அது ஒரு பெரிய வெடி வெடிச்சிட போகுது. அங்கதான் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். விமானங்கள், நம்ம ஏற்கனவே சொன்னேன், விமானங்கள் மூலியமா சொன்ன போர் விமானங்கள் பேராஷூட்ல போய் இறங்கி சண்டை போடுற அளவுக்கு போர் வீரர்கள் ஆகக்கூடிய நயத்தங்கள் ஏற்பட போகுது. அது கூட 6 கண்ட்ரிகள் ஒன்னா பேசி ஒரு முடிவு எடுத்து அதுக்கான வழிமுறைகள் பண்ணி நல்லபடியாக ஆக்குவாங்க. அந்த நிலைமை ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். எங்கோ வழி பண்ணது அத்தனை பேருமே அதாவது இந்த தீவிரவாதிகள் அதுவாக இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் உருவாகி ஓரளவுக்கு அந்த தன்மைகள் குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு புது வழியான போர் ஆயத்தமாகும். ஒரு புது விதமான போர் சண்டையே நடக்க போகுது. இந்த சண்டைகள் வேணாம்னு நினைக்கிறோம், இருந்தாலும் சில பிரச்சனைனால நடக்குது. அதே நேரத்தில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில வழிகள்லாம் எடுத்து வச்சுக்கணும், இதெல்லாம் நல்லது. ஆனால் பயப்படனா பெருசாக ஆகிடாது. ஆனால் வேறு நாடுகள் சண்டைகள் வரப்போகுது, வேறு நாடுகள் ப்ராப்ளங்கள் வரும். அதில் 2-3 கண்ட்ரிகள் இன்னும் வேறு வழிகள் ஏற்படுத்த சொல்ல, அப்போது பெரிய விதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பங்கு சந்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. சடனாக ஏறி அது குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த பங்கு சந்தைகள் குறைஞ்சதுன்னா ஒரு பெரிய எக்கனாமிக் இழப்பு நமக்கு இருக்கு. ஜூன் 17 ஆகஸ்ட் வரைக்கும் மிகப்பெரிய எக்கனாமிக் நமக்கு கிரைசிஸ் வரும். சில பொருட்கள், சில வரத்துக்கள் நின்றுடும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. சில காய்கறியில் இருக்கலாம், சில பொருட்கள் விலை ஏற்றதுனால குழப்பங்கள் ஏற்படும். நிலவோட ஒளி அதிகமாக இருக்கு. வெப்பம் தாக்கல் அதிகமானால இந்த பூமியோட தன்மைகள் விரைவில் மாறும். அது இல்லாமல் இப்போ சண்டைகள் நடந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 கண்ட்ரி நடுப்புறம் ஒரு மிகப்பெரிய எர்த்குயிக் இருக்கு. இந்த எர்த்குயிக் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை காட்டும். இது வரைக்கும் சேராத நடுக்கடலில் மிகப்பெரிய வெப்பம் கூட போகுது. அது மூலிமா
மிகப்பெரிய எரிமலை, நடுக்கடல்லேருந்து பொங்கி பீறிட்டு எழுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய எரிமலை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எரியாதது இப்போ அது எரிமலை வந்து உருவாயிட்டு அந்த பிழம்பு போல பரவறதை பார்க்க போகிறோம். மிகப்பெரிய 2 மலைகள் சரிந்துரும். ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் அப்படியே பத்திக்கும். குண்டு சரமாரியா போய் ஒரு நாட்டோட எல்லை வந்து பாதிச்சிடும். சீனா ஒரு குழப்பத்தை எடுத்துன்னு வருவான். அவனும் ஒரு பிரச்சனை வராமல் அவனை அடங்கிடுவான். அவன் ஒரு பக்கம் அடங்கி போகக்கூடிய நிலைமையும் பார்க்க போறான். ராகு ஒரு பக்கம் இருக்க, சிம்மத்தில் கேது இருக்க. இது கிட்டத்தட்ட இந்த சிம்ம கேது எங்கே பார்த்தாலும் ஃபயர் இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு இடத்துல ஃபயர், நெருப்பு எரியதை வந்துன்னே இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறான். கரெக்டாக இந்த ஜூன் 7ஆம் தேதி வரைக்குமே நமக்கு சில குழப்பங்கள் இருக்கு. போர் நீண்டினா பிரச்சனைகள், பண வரத்துக்கள் பிரச்சனைகள் எல்லாமே 2 கண்ட்ரிக்குமே அந்த எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் வரும். இதை தவிர்த்து எல்லையில் இன்னும் பெரிய பாதுகாப்பு அதிகரிப்பு ஆயிடும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதை பார்க்கணும். இன்னும் 4 நாள் கழிச்சு இதை பற்றி முழு விவரத்தையும் சொல்ல போகிறோம். சார், இப்போ இந்திய பாகிஸ்தான் இந்த போரில் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்திய மக்கள் அனைவரும் இந்திய அரசிற்கு உறுதுணையாக, இந்திய அரசினுடைய நடவடிக்கைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த போரில் யாருக்கு வந்து இந்த போர் வந்தால் யாருக்கு வந்து வெற்றி கிடைக்கும்? இந்தியாவுக்கா பாகிஸ்தானுக்கா? இந்தியா வந்து இந்த போரில் வெற்றி பெறுமா? இந்த போரால் வந்து மக்களுக்கு வந்து இப்போவே வந்து இப்போ போர் ஒத்திகையால் மக்கள் வந்து போர் வந்துடுமோ என்னவோ அப்படின்னு வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எங்கே பதுங்கிறது, எப்படி பதுங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரே பீதி ஏற்பட்டிருக்கு. இந்த போர் வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ரெண்டுமே போர் அதிகமாக இருக்கும். 2 பேருக்குமே பலம் இருப்பாங்க. 2 பேருமே எப்பவுமே ஒரு பலமானது. ஆனால் ஆதரவுகள் அதிகமாக இந்தியாவுக்கு வந்துடும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லுவேன். இந்தியாவுக்கு ஆதரவுகள் நிறைய இருக்குன்னு சொல்லுங்க சார். இந்தியாவுடைய அந்த போர் பலம், இந்தியா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவினுடைய போர் பலம் ரொம்ப அதிகமாக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கானதாச்சு. அதுதான் அந்த தீவிரவாதிகளோட இது வந்து முற்றிலும் ஒழிக்கணுன்ற மாதிரியா ஒரு போர் இது நடத்துகிறாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. இந்த ஏன்னா உலக நாடுகளே இன்று வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்கிட்டு இருக்கு. அமெரிக்காவே இரட்டை கோபுர தகர்த்த தீவிரவாதிகளை வந்து வேட்டையாடி பண்ணதால தான் இன்றைக்கு வந்து அதுக்கு பிறகு எந்த விதமான தீவிரவாதமும் அமெரிக்காவில் நடக்காமல் இருக்கு. அதுபோல் இந்தியாவும் வந்து இந்த தீவிரவாதிகள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கு. இது இந்திய மக்கள் அனைவருமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமை வந்து மக்களே வந்து ஆதரிக்கிறாங்க. தீவிரவாதத்தை ஒழிக்கணும், உலக நாடுகளும் தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு ஒரே லைனில் நின்றுட்டு இருக்காங்க சார். இந்த பதட்டம் வந்து இன்றைக்கு மக்கள் மத்தியிலையும் உலகமே வந்து இந்தியாவினுடைய இந்த பலத்தை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இதனால் பொருளாதார சிக்கல்கள், இந்தியா வந்து இன்றைக்கு பொருளாதாரத்தில் ஒரு 3வது, உலகத்தில் வந்து 2வது, 3வது, 4வது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அந்த இதை வந்து இது பாதிக்குமா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். கொஞ்ச நாளைக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். நான் சொன்ன மாதிரி ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். ஆனால் பயடான விஷயம் இல்லை. ஆனால் பொருளாதாரத்தில் வழி வரும். பொருளாதாரத்தில் பின்தங்கி போகாது, ஆட்டோமேட்டிக்காக வழி வந்து. இந்த பாகிஸ்தானுடைய 9 தீவிரவாத இடங்கள் மீது இந்தியா நடத்திய இந்த தாக்குதலை வந்து ரஜினிகாந்த், நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆதரிச்சிருக்காரு. நம்முடைய தமிழக முதல்வரும் வந்து இதுக்கு வந்து ஆதரித்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இப்படி எல்லாருமே இந்தியாவினுடைய முக்கிய பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு சார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்தியாவுக்கு வந்து உலக அரங்கில் வந்து இந்த இது வந்து எப்படி இருக்கும், ஐநாவில் வந்து இந்தியாவினுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும் என்ன அப்படி
கண்டிப்பாக பல நாடுகள் கூடி முடிவு எடுத்தது தான் இது. அதுக்கான வரவேற்புகள் இருக்கும். அது இல்லாமல் என்ன மாதிரி இது வந்து தீவிரவாதத்தை வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் எடுக்கணுன்ற ஒரு நிலையில் இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே ஒரு நல்ல வழின்றதை சொல்கிறேன். இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாடு இந்திய மக்களுக்கும் உலக அரங்கிலும் மிகப்பெரிய ஒரு பேரை பெற்றுக் கொடுக்கும். எல்லாருமே வாழணும். எல்லாருமே ஒரு நாட்டுக்கு போய் ஒரு சுற்றுலா பயணம் பண்ண சொல்ல எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாருமே போகிறப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வர சொல்ல அது கண்டிப்பாக அதோட வழிப்பு தன்மை தான் உலகமே எதிர்பார்க்குது. அந்த நிலைமை தான் இப்போ செய்கிறாங்கன்றதை சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். மீண்டும் நம்ம அடுத்த குரு பெயர்ச்சி வீடியோ கண்டிப்பாக பலன்களில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் இன்னும் நிறைய சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.